அளவுக்கு கிடையாது. கெரியர்ல ஓகே, ஓரளவு நல்ல இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இதுக்கு இடையில பர்சனல் லைஃப்ல எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நான் என் லைஃப்ல வந்துட்டு அடிபட்டு அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சில விஷயங்கள் என்னன்னா, எந்த இடத்துலையுமே வந்துட்டு நிதானம் தவறக்கூடாது, பொறுமையா இருக்கணும், எதிரியையும் மதிக்கணுங்கிற அந்த ஒரு பண்பு, யாருக்குமே வந்து ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ இந்த 3 விஷயம் பார்த்தீங்கன்னா என் லைஃப்ல ஒரு மேஜர் பார்ட் இந்த மனுஷங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது நான். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு என்ன ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு என்ன ஜெயிக்க வச்சிருக்கு. அது சொன்னதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நான் எங்கேயுமே பண்ணதே கிடையாதுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், அப்படி பண்ணதே கிடையாது. பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு அவர் போட்ட அந்த சீட் பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன அந்த ஃப்ரீ அட்வைஸ் எனக்கு லைஃப்ல நிறைய இடத்துல நான் அதை தெரியாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆயிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் இது நான் கிடையாது, இது வந்துட்டு எனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ, அங்க அவர் எப்பயோ ஒரு ஆடியோ லான்ச்ல ஏதோ ஒரு படத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த ஒரு விதை தான் வந்துட்டு என் லைஃபோடைய டெம்ப்ளெட்டா, என் லைஃபோடைய ஃபார்முலாவா, என் லைஃப்ல நான் ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ற சில ட்ரிக்ஸாவே வந்துட்டு அது அமைஞ்சிருக்கு விஷயம்.